ஹாய் மக்களே! நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று சனிக்கிழமை நைட்டு முருகரை பார்க்க தரிசனத்துக்கு போனோம். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 1 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட்டம் ஏறிட்டு, நேத்தோட இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது கூட்டம். முருகரை இந்த 12 மணி வரை தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்க முடியாது. வெளியே ஓடி தான் யாகசாலையை பார்த்துக்கலாம். நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நடை ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு 10,00,000 பேருக்கு மேலே வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. போலீஸ் 6,000 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கடற்கரையில் பாதுகாப்பு குழு அமைச்சிருக்காங்க. கோயிலை சுற்றி தண்ணீர் வசதிகளும் பாத்ரூம் வசதி, வேறு தங்குற விடுதி ரூமு எல்லாமே இருக்குது. வேறு வெளியே காரு பைக்கில் வர்றவங்க தனியாக எல்லா இடத்துலையும் இருக்குது. 3 இடத்துல இருக்குது பார்க்கிங். பரமக்குறிச்சி ரோடு, தூத்துக்குடி ரோடு, திருநெல்வேலி ரோடு 3 இடத்துலையும் பார்க்கிங் இருக்குது. பைக்கு ஒரு 800 மீட்டருக்கு கோயிலுக்கு வெளியே விட்றதுக்கு இடம்லாம் ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியாக சனிக்கிழமை தான் நைட்டு முருகரை பார்த்துட்டு அந்த மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டு சனிக்கிழமை நைட்டு பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு முருகர் ஃபோட்டோ ஒருத்தங்க தந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே யாகசாலை பூஜையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.